விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் PMEGP அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமை தான் PMEGP என்கிறோம். இது ஒரு கவர்மெண்ட் லோன் ஸ்கீம். இந்த லோன் ஸ்கீமில் நீங்கள் மளிகை கடை பிஸ்னஸுக்கான லோன் பெற ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிடுங்க. இதில் இந்த இடத்துல உள்ள அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட் என்னும் ஆப்ஷனில் உள்ள அப்ளை என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களிடம் ஆதார் கார்டு இல்லை, ஆதார் அட்டைக்கு விண்ணப்பித்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் உள்ளது என்றால் அதனுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டைட்டிலை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் மிஸ்டரா அல்லது மிஸ்ஸஸா, இதில் உங்களுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பெயரை ஆதார் கார்டில் உள்ளது போன்று டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பான்சரிங் ஏஜென்சி என்னும் இடத்தில் உள்ள செலக்ட் ஏஜென்சி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜென்சி நேம் லிஸ்ட் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஏஜென்சி மூலமாக லோன் பெற விரும்புகிறீர்களோ அந்த ஏஜென்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் நேமை இந்த இடத்துலையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணதும் நீங்கள் எந்த ஏஜென்சியை செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஏஜென்சி அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து லீகல் டைப்பில் இண்டிவிஜுவலையும் ஜெண்டர் என்னும் இடத்துல நீங்கள் ஆணா பெண்ணா என்பதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஏஜ் எவ்வளவு என்பது இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அல்லது ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருந்தால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துலையும் இமெயில் ஐடியை இந்த இடத்துலையும் பேன் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் லொக்கேஷன் என்னும் இடத்தில் நீங்கள் தொழில் தொடங்கும் இடம் ரூரல் ஏரியாவா அல்லது அர்பன் ஏரியாவா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் என்றால் இந்த இடத்துல உள்ள காப்பி கம்யூனிகேஷன் அட்ரஸ் டு யூனிட் அட்ரஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் வேறு என்றால் அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நீங்கள் செய்யும் பிஸ்னஸ் மேனுஃபேக்சர் ரிலேட்டடானதா அல்லது சர்வீஸ் ரிலேட்டடானதா அல்லது ட்ரேடிங் ரிலேட்டடானதா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதற்கான ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நாம் இந்த வீடியோவில் மளிகை கடை தொழிலுக்கான லோனுக்கு அப்ளை பண்ணுவதால் ஆக்டிவிட்டி டைப்பில் அக்ரோ அண்ட் ஃபுட் ஆப்ஷனில் உள்ள மசாலா உத்தியோக் எனும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து EDP ட்ரைனிங், அதாவது என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும் இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்திருந்தால் EDP ட்ரைனிங் எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க எனும் இன்ஸ்டியூட் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னும் இடத்தில் உள்ள கேபிட்டல் எக்ஸ்பென்சர் என்னும் இடத்தில் உங்களுக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுகிறதோ அதை இந்த இடத்துலையும், அடுத்து நீங்கள் தொழிலை தொடங்க ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு ஆகிறது என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள CGTMSE என்னும் ஆப்ஷனை எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த PMEGP ஸ்கீமை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள சேவ் அப்ளிகேஷன் டேட்டா என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இதில் அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் அல்லது சம்மரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரூரல் ஏரியா சர்டிஃபிகேட், ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் அல்லது டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஃபைனல் சப்மிஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 எரர் மெசேஜ் ஷோ ஆகலாம். அது என்னென்னா ஸ்கோர் கார்டு அண்ட் இடிபி. இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் ஃபில் பண்ணலன்னு ஷோ ஆகுது. இதில் ஸ்கோர் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சில கொஸ்டின்ஸ் உங்களிடம் கேட்பாங்க. அதற்கான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஷோ ஆகும். அடுத்து இடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் இடிபி என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது உங்களுக்கு பேங்க் சேங்ஷன் ஆவதற்கு முன்பே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அல்லது பேங்க் சேங்ஷனுக்கு பிறகு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேண்டுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் இடிபி சென்டரில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள இடிபி சென்டரை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைனல் சப்மிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உள்ள கெட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் இன் PDF ஃபார்மேட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.